ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குஜராத் ஷேர் மீண்டும் ஸ்பாட்லைட்டில் இருக்குது. ஜிஎஸ்பிசி ஜிஎஸ்பிஎல் மெர்ஜ் நியூஸ் காரணமாக மார்க்கெட்டில் பெருங்கவனம். செப்டம்பர் 14 ஒரு பெரிய பிக் டே. ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் இந்த மெர்ஜிக்கு அப்ரூவல் கிடைக்க போகுது. சரி, இப்போது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவை பார்க்கலாம். ஜிஎஸ்பிசி ஷேர் ஹோல்டருக்கு ஒவ்வொரு 305 ஷேருக்கு 10 குஜராத் ஷேர் கிடைக்கும். ஜிஎஸ்பிஎல் ஷேர் ஹோல்டருக்கு ஒவ்வொரு 13 ஷேருக்கும் 10 குஜராத் ஷேர் கிடைக்கும். அதுக்கு மேலே கேஸ் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் செப்பரேட் ஆக்கியிருக்காங்க. ஒவ்வொரு 3 குஜராத் ஷேருக்கும் ஒரு புதிய டிரான்ஸ்மிஷன் கம்பெனி ஷேர் கிடைக்கும். அப்புறம் இந்த மெர்ஜின் முக்கிய பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். ஹோல்டு ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஆகும். ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூ அன்லாக் ஆகும். ஃபர்ஸ்ட் டே லேருந்து வேல்யூ அடிஷன் ஆகும். மேலும் 7200 கோடி டாக்ஸ் லாஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும். பிளஸ் சிங்க் எனர்ஜி பெனிஃபிட் லாங் டேர்ம்ல கிடைக்கும். மார்க்கெட் அப்டேட்டை பாருங்க. குஜராத் கேஸ் பிரைஸ் 436 இன்னைக்கு மட்டும் 1.15% அப் ஆயிருக்கு. ஆனா இந்த வருடம் 14% டவுன். எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஜிஎஸ்பிஎல்க்கு இன்னும் 7% அப் இருக்கலாம்னு. ஓவராலா இந்த மெர்ஜ் இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் சிம்பிளிஃபை ஆகும். வேல்யூ அன்லாக் ஆகும். ஃபியூச்சர் growthக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மெர்ஜ் லாங் டேர்மில் சூப்பர் சான்ஸ் தானே? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.